டிவி டவரில் இறங்குனது MP40 வச்சுருக்கோம். MP40 வச்சுதான் ஒருத்தன் வருவான். தரமான அழுத்தி பிடிச்சி கில் எடுத்துப்போம். அவனோட லூட் பாக்ஸ் நோண்டும்போது சைட்லேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு ஒரு தரமான அழுத்தி பிடிச்சி 2வது கில் எடுத்துப்பான். அப்படியே கீழே வந்தோன்னா ஒருத்தன் 3 கேரக்டர் ஸ்கில் போடுறான். எனக்கு பயமாயிடுச்சு. அவன் போட்ட ஸ்கில் அவனுக்கே வேணே, எனக்கு 3வது கில்ல அவன் அமைச்சிட்டான். அப்படியே கீழே வந்தோன்னா ஒருத்தன் சரியான டேமேஜ் ஏகேயில் இக்னிஸ் பவர் போட்டதும் டேமேஜ் ஆகி நம்மளுக்கு கில்லு 4வது கில்லாக மாறிட்டான். அப்படியே கீழே வந்தோன்னா 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கிராஸ் ஃபயர் பண்ணி ஒரு கில்லாச்சும் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் கில்லு வந்துடும். இன்னொருத்தனை டேமேஜ் கொடுத்து சோனி ஆக்டிவேட் ஆகுது. திமித்ரி போட்டு நாக் மட்டும்தான் அவன். சரியா, அவனை வந்து என்கிட்டேருந்து ஒருத்தன் ஓசி கில் எடுத்துருப்பான் மேலே இருக்கிறவன். அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்து நான் மெடி போட்டுடலாமேன்னு போனான். மெடி போட்டுன்னு இருக்கும்போது சோன்லேயே டேமேஜ் ஆகி நம்மளுக்கு 6வது கில்லாக வந்துடுவோம். ஓகேவா, இப்போது இங்கே ஒருத்தன் தரமான அழுத்தி பிடிச்சிருப்பான். எனக்கு அவனுக்கு ஒரு தரமான அழுத்தி பிடி நம்ம காட்டி 7வது கிலோ எடுத்துருப்போம். எமன் காட்டெருமையில் வர மாதிரி நம்மளுக்கு 30 HP ஹெல்த்தில் நிப்பாட்டி வச்சுட்டான். அவன் பாட்டு குளோவால் போட்டுருவான். சரி, சூப்பர் மெடி போட்டுடலாமேன்னு பார்த்தா அவன் ஏறி வர ஆரம்பிச்சிருவாங்க. ரவுண்ட் குளோவால் போட்டு நம்ம சூப்பர் மெடியை சுற்றுறதுக்குள்ளே அவன் கண்ட கருமத்தை உள்ள தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். சரி, உள்ளே தூக்கி போடுறானே, கொஞ்சம் நேரத்தில் திரும்பிடுவான்னு பார்த்தா அவன் பின்னால் வந்து டேமேஜ் ஆகுது. இதான் கரெக்டான சான்ஸ், அழுத்தி பிடிச்சி சாவச்சிக்கலான்னு சொல்லி போனான். அவன் நம்மளுக்கு எதையோ வச்சு அழுத்தி பிடிச்சி நம்மளை சாவச்சிருவான். அவ்வளோதான், கேம் ஓவர். ஃபைனல் டைமண்ட் 1 போயாச்சு. பாய் காய்ஸ்.